கடலூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கொலை வழக்கில் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது கடலூர் நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் பரபரப்பை தீர்ப்பு வழங்கிய நிலையில் கடலூர் மாவட்டம் கீழ் அருங்குணம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் சுபாஷ். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளராகவும் செயல்பட்டு வந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சுபாஷ் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நெல்லிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் தேர்தல் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாக தெரிய வந்தது. அதே ஊரை சேர்ந்த தாமோதரன் என்பவருக்கும் சுபாஷுக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது முன்விரோதம் இருந்த காரணத்தினால் தாமோதரன் தோல்வி அடைந்த நிலையில் இந்த படுகொலையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த கொலை வழக்கில் அதே ஊரை சேர்ந்த வழக்கறிஞர் தர்மராஜ் உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் முதலாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரில் ஒருவர் உயிரிழந்து விட்ட நிலையில் ஒருவர் வழக்கிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். தற்போது 10 பேர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் வழக்கறிஞர் உட்பட 10 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி சரஸ்வதி தீர்ப்பு வழங்கினார். இந்த 10 பேருக்கும் தண்டனை அளிக்கப்பட்ட நிலையில் இந்த தீர்ப்பை கேட்ட குற்றவாளி உறவினர்கள் நீதிமன்ற வளாகத்திலேயே கதறி அழுததுடன் சாலையில் படுத்தும் உருண்டும் கதறி எழுதினர். இதன் காரணமாக கடலூர் நீதிமன்ற வளாகத்தில் தற்போது கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.